தமிழ்நாடு பூரா போய் பாருங்க, குடிக்க தண்ணி இல்லாம ஜனங்க செத்துட்டு இருக்காங்க. நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும். கரூரோ, வெள்ளகோயிலோ, சிவகங்கையோ, ராமநாதபுரமோ, ஓசூர் பக்கமா போன குடிக்க தண்ணி இல்லாம ஜனங்க செத்துட்டு இருக்காங்க. குடிக்க மட்டும் இல்ல, விவசாயத்துக்கு டோட்டலா வாய்ப்பே இல்லாம தான் இங்க வந்து கூலிக்காரங்க வாழ்ந்து இருக்காங்க. தமிழ்நாடு மொத்தமே விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய பூமி. நமக்கு ஆதாரம், நீர் ஆதாரம் வேணும். ஆனா நீராதார நிலைமை என்ன? காவிரியில கர்நாடகா பயன்படுத்த போது மிச்ச தண்ணி தான் விடுறாங்க. இங்க முல்லை பெரியாறு போனீங்கன்னா நீர்பிடிப்பு ஏரியா பூரா தமிழ்நாட்டில் இருக்குது. ஆனா அணை வந்து கேரளா இருக்குது. அதனால ஒரு 10 அடி தண்ணி மேல ஏத்துறதுக்கு அவன் விட மாட்டேங்கிறான். பாலாறுல வெறும் மணல் தான் ஓடிட்டு இருக்குது. இங்க வந்து கண்டலேரில இருந்து நமக்கு தண்ணி, குடி தண்ணிக்கு நம்ம பிச்சை எடுத்துட்டு இருக்கிறோம். சோ தண்ணி தான் முக்கியமான விஷயம். இதுக்கு ஒரே ஒரு வழி, கங்கையும் காவிரியும் இணைப்புத்தான். நல்லா புரிஞ்சுக்கணும். கங்கை ஆத்திலிருந்து யமுனை ஆத்திலிருந்து 60% தண்ணி வந்து வீணா போயிட்டு இருக்குது. அந்த தண்ணியை தெற்கு நோக்கி திருப்பினோம்னா கண்டிப்பா சுபிட்சமான வாழ்க்கை கிடைக்கும். அதுக்கு பல கோடி செலவாகுறாங்க. செவ்வாய் கிரகத்துக்கு அடிபட்டு, செவ்வாய் இப்ப நாட்டுக்கு முக்கியமா இப்போ மக்களுக்கு வந்து அடிப்படை தேவை தண்ணி. அந்த தண்ணிக்கு வசதி பண்ணிட்டு 10 வருஷம் கழிச்சு செவ்வாய் கிரகத்துக்கு வந்து ராக்கெட் விடலாம். அந்த தண்ணிக்கு வழி பண்ணுங்க. தண்ணிக்கு வழி பண்ணி தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து காவிரிலையும் தாமிரபரணிலையும் எல்லா கிளைநீரையும் தண்ணி போச்சு சொன்னா ஆறு குளம் ஏரியா ரொம்பும் போது விவசாயம் நல்லா வரும், செழிப்பும். அப்ப மக்கள் இங்க தேடி வரமாட்டாங்க. சோ விவசாயம் நமக்கு அடிப்படை தண்ணி, கங்கை காவிரி இணைப்பு கட்டாயமே வேணும். அடுத்தது இந்த விவசாயம் பண்றதுக்கு அடிப்படை மின்சாரம். அனல் மின் நிலையம் நிலக்கரி அடிப்படையா வச்சது. இந்த நிலக்கரிக்கு வந்து வெளிநாட்டுல போய் நிலக்கரியை இறக்குமதி பண்ண வேண்டியிருக்குது. புனல் மின்சாரம்ங்கிறது உங்களுக்கு மேட்டூர் டேம்லயும், சாத்தனூர் டேம்லயும், மணிமுத்தார் டேம்லயும் வந்து தண்ணி நிறைய தான் நீங்க நீர் வழியா வந்து நீங்க மின்சாரம் பண்ண முடியும். அதுக்கு நமக்கு வாய்ப்பு இல்ல. ரெண்டே வாய்ப்பு தான், சோலார், சூரிய ஒளி மின்சாரம் 1, காற்றாலை மின்சாரம் 2. இந்த சூரிய ஒளி மின்சாரம், காற்றாலை மின்சாரம் வழியாக மின்சாரம் உற்பத்தி பண்ணி கங்கை காவிரி இணைப்புக்கு யாரு நாட்டுக்கு முதலமைச்சர் வராங்களோ, பிரதமரா வராங்களோ அவங்க வேலை செய்யணும். அதுக்காக தான் தமிழ்நாட்டு மக்கள் வேண்டி கேட்டுக்கிறாங்க. நன்றி, வணக்கம்.